நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கையானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். வரும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பாஜகவினுடைய தலைவர் ஜே.பி. நட்டா, மூத்த தலைவர் அமித்ஷா மற்றும் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய தலைவர் ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேடையில் 5 பேர் மட்டுமே இருந்து இந்த தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை 45 பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது பாரதிய ஜனதாவினுடைய இந்த தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வெளியீட்டு நிகழ்ச்சியின் பொழுது பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய தலைவருமான பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை பொறுத்த வரைக்கும் மோடியினுடைய உத்தரவாதம் என்பது 24 கேரட் தங்கத்தினுடைய சுத்தம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல இந்த மோடியினுடைய உத்தரவாதமும் உண்மையானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மகளிர் மேம்பாடு, இளைஞர் மற்றும் ஏழை மேம்பாடு உள்ளிட்டவற்றை முக்கிய அம்சங்களாக கொண்டு தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த முழு தேர்தல் அறிக்கையும் விரைவில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்கிறது. அதனை பொறுத்தே அதில் என்ன மாதிரியான அம்சங்கள் இடம்பெற்று இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். தற்பொழுது இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் கடந்த முறை இருந்த என்ன மாதிரியான உத்தரவாதங்கள் இந்த முறை இடம்பெற்று இருக்கின்றன, இல்லை இதில் என்ன மாதிரியான இந்த முறை புதிய உத்தரவாதங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அதே போல ராஜ்நாத் சிங்கை பொறுத்த வரைக்கும் மற்றொரு முக்கியமான கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். 2014-19 ஆண்டு தேர்தல்களின் பொழுது என்ன மாதிரியான உத்தரவாதம் எல்லாம் அளித்தோமோ அந்த அனைத்து உத்தரவாதங்களும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் பெருமை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டு தற்பொழுது இந்த தேர்தல் அறிக்கை குழுவினுடைய தலைவர் ராஜ்நாத் சிங் பேசி வருகிறார். இதனைத் தொடர்ந்து இந்த தேர்தல் அறிக்கையானது அதிகாரப்பூர்வமாக பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களினுடைய பார்வைக்கு கிடைக்கப்பெறும். அதனை தொடர்ந்து அதில் முக்கியமான அம்சங்கள் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.